Hello friends, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி தொக்கு எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி இப்போ விலை கம்மியா விக்கிறதுனால தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய், தக்காளி சட்னி, தக்காளில நிறைய ரெசிபிஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க. இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே 3 ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 4-5 தக்காளி, அதாவது நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து மிக்சர் ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 10லேருந்து 12 பல் பூண்டு. இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் ஒரு 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். அடுத்து பூண்டும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி அரைச்சி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி விழுதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்லாம் சேர்த்ததும் நல்லா இதை கலரி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்திங்கன்னா அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா நமக்கு தக்காளியோடு இறங்கிடும். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாங்க. தக்காளி தொக்கு நமக்கு இப்போ பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதனால் நான் இப்போ கலந்து விட்டுடுறேன். இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் தொக்குக்கு. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டிங்கன்னா நமக்கு தொக்கு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் சிம்பிளான தக்காளி தொக்கு ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். பாய்.